அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு நாங்கள் சர்வதேச மட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய விதத்திலே திரைப்படங்கள், அதே போன்று சித்திரங்கள் வரையப்பட்டு முஸ்லீம்களுடைய கோபத்தை கிளறக்கூடிய விதத்திலே சில இஸ்லாத்துடைய எதிரிகள், இஸ்லாத்தை பற்றி தெரியாத அறிவியினர்கள் இப்படி நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை பொறுத்தவரையிலே இன்றைய காலத்திலே மாத்திரம் இவர்கள் இப்படி நடந்து கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து, அவர்கள் இந்த தஅவா பிரச்சாரத்தை ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர்களை திட்டக்கூடியவர்கள், அவர்களை குறை சொல்லக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். இப்படியான கட்டங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒன்று. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே தன்னுடைய உயிரை விட மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கின்றான், நேசிக்கின்றான். அல்லாஹு தஆலாவை ஒரு மனிதன் நேசிப்பதற்கு பிறகு, அதற்கு பிறகு அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றான். அப்படி நேசித்தால்தான் அவன் ஒரு உண்மையான முஸ்லிமாக, மூமினாக ஆக முடியும். ஆனால் இஸ்லாத்துக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இஸ்லாத்துடைய எதிரிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் என்ற எல்லா காலத்திலும் செய்கின்ற விதத்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒவ்வொரு கட்டத்திலே நாங்கள் எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த நிலையில இருந்துதான் நாம் அதற்கு பதிலளிப்பதற்கு முடிவெடுக்க வேண்டும். அதை நாங்கள் விட்டுவிட்டு மடத்தனமாக நாம் நினைத்த போக்கிலே அவர்களுக்கு பதில் சொல்ல போனோமேயானால், அல்லது அவர்களுக்கு நாங்கள் அதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்ய சென்றோமேயானால் அது மிகப்பெரிய விளைவுகளை, நாம் விரும்புவதை விட ஒரு மோசமான ஒரு விளைவை, அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு விளைவைத்தான் அது ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் சில, அதாவது ஆரம்பத்தில் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுவதோ அவர்களை இழிவுபடுத்துவதோ மிகப்பெரிய குற்றம். அப்படி ஒருவர் இஸ்லாமிய ஆட்சி இருக்கின்ற பொழுது அதை செய்தால் அவரை கொலை செய்வதற்கு கூட மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. யார் கொலை செய்ய வேண்டும்? ஆட்சியாளர் கொலை செய்ய வேண்டும். எனவே இது நாங்கள் பலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில், ஆனால் பலவீனமாக இருக்கக்கூடிய கட்டத்தில் அதனுடைய சட்டம் மாறுபடும். எனவே இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் முஸ்லீம்களில் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், இப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு எதிராக அவர்களை கொலை செய்வது, அவர்களுடைய பொருளாதாரங்களுக்கு நாசத்தை விளைவிப்பது, இப்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தெரியும், அண்மையிலே பார்த்தோம், பிரான்சிலே என்ன செய்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களுக்கு எதிராக கேலி சித்திரம் வரைந்த அந்த பத்திரிகையை, அதில் ஈடுபட்டவர்களை கொலை செய்தார்கள் சில முஸ்லீம்கள். இப்படி செய்வது மார்க்கத்தை பொறுத்தவரையில இது தடை செய்யப்பட்ட ஒரு விடயம். ஏனென்றால் பல விதத்திலும் இது ஒரு பிழையான ஒரு உலக பார்வையில் நாம் பார்த்தாலும், மார்க்கத்துடைய பார்வையில் பார்த்தாலும் இது ஒரு மிக தவறான ஒரு பிழையான ஒரு முடிவு என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று என்னவென்றால், ஒரு மனிதன் ஒரு அந்நிய நாட்டுக்கு போகிறான் என்றால், அமெரிக்காவோ அல்லது பிரான்ஸோ இது போன்ற நாடுகளுக்கு செல்கின்றான் என்றால், அவன் ஒரு விசாவோடு தான் போகின்றான், அது ஒரு ஒப்பந்தத்தோடு தான் போகின்றான். எனவே அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது அவனுடைய கடமை. ஒரு காபிரோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்தாலும் அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். அந்த ஒப்பந்தத்துக்கு நாங்கள் மாறு செய்ய முடியாது. அவர்கள் காபிராக கூட இருக்கலாம். அதே நேரத்தில் ஒரு காபிர் எங்களுடைய முஸ்லிம் நாட்டுக்கு வந்தாலும் அவன் ஒரு ஒப்பந்தத்தோடு வந்திருந்தால் அவனை மதிக்க வேண்டும். அவனுடைய ரத்தம் ஹராம். அவனுடைய ரத்தத்தை யார் சிந்துகிறாரோ அவர் சுவர்க்கத்துடைய வாடையும் நுகரமாட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஒப்பந்தத்தை இஸ்லாம் மிக கண்டிப்பாக காபிர்களோடும் பேண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். எந்த அளவுக்கு என்பதை பாருங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் அன்ஃபாலுடைய 72வது 73வது வசனங்களிலே சொல்கின்றான். முஹாஜிர்கள் பற்றி வருகின்ற பொழுது ஹிஜ்ரத் செய்தவர்களை சொல்லிவிட்டு சொல்கின்றான், வல்லதீன ஆமனு வலம் யுஹாஜிரு, ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்யாமல் மக்காவில் இருக்கிறார்களே அவர்கள், மாலக்கும் மின் விலாயத்திஹிம் மின் ஷைஇன் ஹத்தா யுஹாஜிரு, அவர்கள் ஹிஜ்ரத் செய்து உங்களிடத்திலே வரும் வரையிலே நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களுக்கு கடமை இல்லை, கட்டாயம் இல்லை.
அவர்கள் மக்காவில் இருந்து என்ன செய்ய வேண்டும், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வர வேண்டும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வஇனிஸ்தன்ஸரூகும் ஃபித்தீன், அவர்கள் மார்க்கத்திலே உங்களிடத்திலே உதவி தேடினால் ஃபஅலைக்கும் நஸர், நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மார்க்க விஷயத்திலே காபிர்கள் அவர்களை எதிர்க்கிறார்கள், அவர்களை அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். இப்படியான கட்டத்திலே காபிர்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் உங்களிடத்திலே உதவி தேடினால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு உங்களிடத்தில் உதவி கேட்டால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இல்லா அலா கௌமின் பைனகும் வபைனகும் மீசாக், ஆனால் உங்களுக்கும் அந்த காபிர்களுக்கும் இடையில என்ன ஒரு உடன்படிக்கை இருக்குமே, ஆனால் நீங்களும் அவர்களும் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறீர்கள், நாங்கள் யுத்தம் செய்ய மாட்டோம் என்று உடன்படிக்கை செய்திருக்கிறீர்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவர்கள் அந்த காபிர்களோடு யுத்தம் செய்ய போகிறார்கள். இந்த கட்டத்திலே உங்களுக்கு முஸ்லீம்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்வதை அறிந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஃபாலுடைய 82வது வசனத்தில் சொல்கிறான். ஒரு இக்கட்டான கட்டம் முஸ்லீம்களுக்கு, ஆனால் ஒரு உடன்படிக்கை இருப்பதனால் அந்த நேரத்தில் அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் கூட அந்த காபிர்களுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். இந்த வசனத்துக்கு இந்த விளக்கத்தை தான் முஃபஸ்ஸிர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு விடயம். உடன்படிக்கையை நாங்கள் மீறுவது மிகப்பெரிய ஒரு குற்றம். எனவே நாங்கள் அந்த நாட்டுக்கு போகிறோம் என்று சொன்னால் அந்த நாட்டுடைய உடன்படிக்கையை நாங்கள் பேணித்தான் போகிறோம். அந்த சட்டதிட்டங்களுக்கு நாங்கள் பார்க்கவில்லையோ நாங்கள் அதற்கு உடன்படுகிறோம், உடன்பட்டுத்தான் சொல்கிறோம். எனவே அந்த நேரத்திலே நாங்கள் அவர்களுடைய சட்டங்களை பேணுவது, அவர்கள் உடன்படிக்கையை பேணுவது எங்களுடைய கடமை. அது ஒரு விடயம். அடுத்த விடயம் என்னவென்றால், மார்க்கத்தை பொறுத்தவரையில் எல்லா விடயத்திலும் நாங்கள் அதாவது நலன்களை பார்க்க வேண்டும், கெடுதிகளை பார்க்க வேண்டும். இதை செய்தால் நமக்கு நலன் அதிகமாக இருக்குமா அல்லது கெடுதி அதிகமாக இருக்குமா என்பதை பார்த்து தான் நாம் செய்ய வேண்டும். ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாக கூட இருக்கலாம். அந்த அனுமதிக்கப்பட்ட செயலை நாம் செய்கின்ற பொழுது அதற்கு மிகப்பெரிய ஒரு பாதகமான விளைவு ஏற்படுமே, ஆனால் அந்த அனுமதிக்கப்பட்ட செயலை கூட நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அனுமதிக்கப்பட்ட செயலை கூட தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு ஹராத்துக்கு எது காரணமாக இருக்குமோ, அதாவது ஒருவர் நடந்து செல்வது பாவமான ஒரு விடயம் அல்ல. ஆனால் ஒரு மதுபான கடைக்கு நடந்து செல்கிறார் என்றால் அங்கே அவர் நடந்து செல்வதும் பாவமானது. ஒருவர் நடந்து செல்வது பாவமோ நன்மையோ அல்ல. ஆனால் பள்ளிக்கு நடந்து செல்கிறார் என்றால் அது நடந்து செல்லக்கூடிய அந்த வசீலாவும் அவருக்கு அது நன்மையாக அமைகிறது. எனவே ஒரு பாவத்துக்கு இட்டு செல்லக்கூடிய வசீலாவும் பாவம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாவத்துக்கு இட்டு செல்லக்கூடிய செயல்பாடுகளும் அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகளும் கூட பாவமாக மாறும். இப்போது நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு விஷயத்தை சொல்கிறார் முஷ்ரிக்களை பற்றி. வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ அத்வன் பிகைரி இல்ம், நீங்கள் அல்லாமல் அழைத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை திட்டாதீர்கள். அதாவது மாற்று மதத்தவர்களுடைய கடவுள்களை, அவர்கள் வணங்கக்கூடியவர்களை நீங்கள் திட்டாதீர்கள். வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அப்படி நீங்கள் திட்டினால், நீங்கள் அவர்களை குறை செய்து சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள். அதற்கு பதிலாக அதுவன் பிகைரி, வரம்பு மீறி அறிவில்லாமல் அல்லாஹ்வை திட்டுவார்கள். கதாலிக ஸய்யன்னா லிகுல்லி உம்மத்தின் அமலஹும், அவ்வாறுதான் நாங்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்களுக்கு அழகாக காட்டியிருக்கிறோம். சும்ம இலா ரப்பிஹிம் மர்ஜிஉஹும், பின்னர் அவர்களுடைய இரட்சகன் பக்கம் அவர்கள் திரும்பி வருவார்கள். ஃபயுனப்பியுஹும் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்தவைகளை பற்றி அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிப்பான். இந்த வசனத்திலே நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், அல்லாதவர்களை, அதாவது கடவுள்களை நீங்கள் குறை சொல்லாதீர்கள். உண்மையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். அதாவது சப்பு என்ற அரபிலே சொன்னால் என்ன என்றால், திட்டுவது என்று நாங்கள் தமிழில் சொல்வதற்கு, அதாவது குறை சொல்லுதல், இழிவுபடுத்துதல். ஒருவன் கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கிறான், மாட்டை வணங்குகிறான், இவைகளை நாங்கள் குறையாக பேசுகிறோம். இப்படி குறையாக பேசுவது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அப்படி குறையாக பேசுகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், அதற்கு பதிலாக அல்லாஹ்வை திட்ட ஆரம்பிப்பார்கள் என்று இருக்குமே. ஆனால் அந்த இடத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, அவைகளை குறை கூறக்கூடாது. எதற்காக வேண்டி? அல்லாஹ் திட்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி. எனவே இதை நாங்கள் மிக கவனத்தில் எடுக்க வேண்டும். இன்றைக்கு இவர்கள் செய்கிறார்கள், இப்படி அவர்கள் கார்ட்டூன் வரைந்தார்கள் என்பதற்காக வேண்டி நாங்கள் அவர்களுக்கு எதிராக இப்படி செய்தால் அவர் இஸ்லாத்தின் சேர் பூசப்படும், இஸ்லாத்தின் மீது சேர் பூசப்படும். இஸ்லாத்தை மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? இப்படித்தான் முகமது போதித்திருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் இந்த இஸ்லாம் தீவிரமான ஒரு மார்க்கம்,
சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு மார்க்கம் என்று மக்கள் இஸ்லாத்தை தான் குறை கூறுவார்கள். அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். என்ன செய்கிறார்கள்? சாதாரணமாக 60,000 காப்பி அடிக்கக்கூடியவர்கள் 3 மில்லியன் காப்பியை அடித்து என்ன செய்கிறார்கள்? நபிகள் நாயகத்துக்கு எதிராக வரைகிறார்கள். 60,000 வளமையாக காப்பி அடிக்கக்கூடியவர்கள், விநியோகிக்கக்கூடியவர்கள் 3 மில்லியன் அடிக்கிறார்கள். ஏன் அடிக்கிறார்கள்? நாம் செய்த மடத்தனமான ஒரு வேலையின் காரணமாக. இதனால் நலவு அதிகமாகிறதா, கெடுதி அதிகமாகிறதா என்று யோசித்து பாருங்கள். இதனால் முஸ்லீம்களுடைய பள்ளிகள் உடைக்கப்படுகிறது, முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்யப்படுகிறது, அப்பால் ஏனைய முஸ்லீம்களுடைய இரத்தம் ஓட்டப்படுகிறது. இப்படி தாக்குதல் நடத்துகின்ற பொழுது இவர்கள் குற்றவாளிகளை மாத்திரம் தண்டிப்பதில்லை, மற்ற அப்பாய் மக்களையும் சேர்த்து தாக்குகிறார்கள். இது ஒரு மிக மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் கூட முனாஃபிக்குகள் இருந்தார்கள். இவர்கள் நபிகள் நாயகம் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்களுக்கு தெரியும். ஆனால் நபி அவர்கள் அவர்களை தண்டிக்கவில்லை. ஏன் தண்டிக்கவில்லை? அவர்கள் முனாஃபிக்குகள் என்று தெரியும், நரகத்தின் கீழ்த்தட்டில் உள்ளவர்கள் என்று தெரியும். தெரிந்து கொண்டே நபி அவர்கள் அவர்களை கொலை செய்யவில்லை. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலை நபி அவர்கள் கொலை செய்யவில்லை. ஏன் கொலை செய்யவில்லை? எனவே அவரை கொலை செய்வதால் அதைவிட பெரிய பாதிப்பு வரும். முகம்மது தன்னுடைய சமூகத்தையே கொலை செய்கிறார் என்று மக்கள் பேசுவார்கள், இஸ்லாத்துக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் நபி அவர்கள் அந்த முனாஃபிக்கை தண்டிக்காமல் விடுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நலன்களை நாங்கள் கருத்தில் கொள்வது மார்க்கத்தில் ஒரு விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நாங்கள் பலவீனமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே ஒரு விடயத்தை எங்களுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது, பலமான நிலையிலே எங்களுக்கு அது அனுமதிக்கப்படும். ஜிஹாதை பொறுத்தவரையிலே நாம் பலவீனமாக இருக்கின்ற பொழுது நம்மளுக்கு ஜிஹாது செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருடங்கள் மக்காவிலே இருந்தார்கள். ஏற்றப்பட்டார்கள், அடிபட்டார்கள், அவர்களை துன்புறுத்தப்பட்டார்கள். இப்படியான கட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஜிஹாது கடமையாக்கப்படவில்லை. ஏனென்றால் அதற்குரிய சக்தி, ஆற்றல் அந்த அவர்களுக்கு இருக்கவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்து நிசாவுடைய 77வது வசனத்திலே, அலம் தர இலல்லதீன கீல லஹும் குஃபு ஐதியக்கும் வ அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத். நபியே, நீங்கள் பார்க்கவில்லையா அவர்கள் மக்காவில் இருந்த முஸ்லிம்களுடைய நிலை, ஆரம்பத்துடைய முஸ்லிம்களுடைய நிலை பற்றி எல்லாம் சொல்கிறான். பார்க்கவில்லை. இலல்லதீன கீல லஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்டது குஃபு ஐதியக்கும், உங்களுடைய கைகளை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள், வ அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், வ ஆத்துஸ் ஸகாத், ஜகாத்தை கொடுங்கள் என்றுதான் அங்கே சொல்லப்பட்டது. அதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஒரு பெரிய வசனத்துல இதுல இருந்து நாம் என்ன புரிகிறோம் என்றால், மக்காவில் இருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் தங்களுடைய கைகளை தடுத்துக் கொள்ளுமாறு தான் ஏவப்பட்டார்களே தவிர அந்த அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய காவிர்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் அப்படி அனுமதித்தால் சஹாபாக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். நபி அவர்கள் ஏசப்பட்டாலும் அல்லாஹ்வே ஏசப்பட்டாலும் என்ன செய்யப்பட்டது? அவர்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. எனவே அடுத்த விடயம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு விடயம் என்னவென்றால், அதாவது ஒருவரை தண்டிப்பதாக இருந்தால் சக்தி ஆட்சியாளர் தான் அதை தண்டிக்க வேண்டும். சாதாரணமாக ஒவ்வொருவரும் ஆயுதத்தை கையில் எடுத்து ஒவ்வொருவரையும் தண்டிக்க முடியாது. எனவே யார் ஆட்சியாளராக இருக்கிறாரோ அவர் தான் என்ன செய்ய வேண்டும்? அந்த தண்டனையை கொடுக்க வேண்டும். ஆட்சி எங்களிடத்தில் இல்லையா, நாம் அதுக்கு ஆட்சி வரும் வரையிலே நாங்கள் ஏனைய தொழுகை, ஜகாத் இது போன்ற விடயங்களை செய்து கொண்டு பொறுமையாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துக்கு என்ன செய்வான்? வெற்றியை கொடுப்பான், எதிரிகளுக்கு தோல்வியை கொடுத்து தான் ஆகுவான். எனவே நாங்கள் இதனோடு இதை முடித்துக் கொள்வோம். அடுத்த